வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இல்லத்தரசிகளின் கலைகளில் ஒன்றான சிறு சேமிப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சேமிக்கலாம். தலைப்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கோல்டு காயின் வாங்கலாமா வேணாமா? கோல்டு காயின் வாங்கலாமா வேணாமா? நல்லதா கெட்டதா? லாபமா நஷ்டமா? யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. நம்மளுக்கு யோசிக்க மட்டும்தாங்க நேரம் இருக்குது. ஆனால் சேமிக்க சுத்தமாக நமக்கு நேரமே இல்லைங்க. காயின் வாங்குகிற குழப்பத்தில் இருந்து விடுவிக்க தான் இந்த வீடியோ. பணம் இருக்கட்டும், நகையாக வாங்கி இருக்கலாம், இப்படி கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. காயின் வாங்கி பணமாக கூட மாற்றிக்கலாமே, நகையாகவும் மாற்றிக்கலாம். அதனால் நம்ம கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே நமக்கு லாஸே ஆகாது. கோல்டு காயின் ஃபஸ்ட்டு நம்ம மூணு விதமாக இருக்குது. 24 கேரட், 22 கேரட், 18 கேரட். அது இன்றைக்கான ரேட்டு தான் நான் இதில் போட்டிருக்கேன், உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 22 கேரட் 24 கேரட் வந்துட்டு பியூர் கோல்டு. அதை நம்ம காயினாகவும் பாராகவும் தான் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் 22 கேரட் வந்து 916%, 8.4% நம்ம காப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க. நாம் போடுற நகையை அது நம்ம உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் போல் காப்பர் சேர்க்கறதுனால நம்ம கோல்டு கொஞ்சம் நாளைக்கு உழைக்கிறதுக்காக. இதே நம்ம பியூர் கோல்டில் நம்ம பண்ணோம்னா அது வேகமாக சீக்கிரமாகவும் முறிஞ்சிருது. அதனால தான் கொஞ்சமாக காப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி எல்லா கடையிலுமே, சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்குமே ஜிஎஸ்டின்னு 3% கட்டாயம்தான். வேஸ்டேஜ் தான் ஒவ்வொரு கடையை பொறுத்து நமக்கு மாறும். அதுவும் ஒரு நம்ம குத்து மதிப்பாக 2%ன்னு வச்சுக்கலாமே. அது சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும். இப்போ நாம் 2022 டிசம்பரில் 4500லேருந்து 4800 வரைக்குமே கோல்டு சேல் ஆச்சு. இப்போ உதாரணத்துக்கு 2023 5000 வச்சுக்கலாம். 8 கிராம் 5000, 1 கிராம் 5000 8 கிராம் 40,000, 2% வேஸ்டேஜ் போட்டால் 800. ஆக மொத்தம் 40,800 ப்ளஸ் ஜிஎஸ்டி 1224. ஆக மொத்தம் 42,204. இதே 2023 8 கிராம் 42,024. இதே 2024 49,209. அதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 7,185 நமக்கு அதிகமாக தான் இருக்குது. அந்த 5,000 விற்றதுனால இப்போ 5,800 டிஃப்ரெண்ட் ஆகுது ஒரு கிராமுக்கே. அப்படி நம்ம வாங்கினோம்னா இப்போ லோக்கல் கடையில் நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணோம்னா போன வருஷம் நம்ம வாங்கினது இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். அதையே நம்ம இப்போலேருந்து நம்ம சேவிங் பண்ணோம்னா நம்மளாலையும் ஒரு கோல்டு காயின் வாங்க முடியும். மாதத்துக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கினா கூட மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு கோல்டு காயினாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டா நம்ம எதிர்கால தேவைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மிடில் கிளாஸில் சேவிங்ஸ்க்காக நம்ம நகையில் தான் நம்ம இன்வெஸ்டே பண்ணுவோம். நம்ம ரியல் எஸ்டேட்டில் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளுடைய எதிர்கால தேவைக்காக சேவிங்ஸ்னு நம்ம பண்ணுறது படிப்புக்கு ஆகலாம், கல்யாண செலவுக்கு, வீடு கட்ட, வீடு வாங்க, லோன் அடைக்க, வீடு ஒத்திகைக்குன்னு, இல்லை தொழில் தொடங்கன்ட்டு நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் நம்ம கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதே நம்ம லோக்கலில் சேல்ஸ் பண்ணோம்னா 8 கிராம் 1 கிராம் 5,855. அதே நம்ம 8 கிராமுக்கு 46,840. அதே 2024 46,840. 2023 42,024. நமக்கு ப்ராஃபிட் 4,816. இது நான் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன், வேஸ்டேஜ் போடாமல் நான் இது போட்டிருக்கேன். அதே நம்ம இப்போ இருந்து நம்ம வாங்க 2024 வாங்கினோம்னா நமக்கு 2025 அந்த ரேட் என்னென்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன், குத்து மதிப்பாக போட்டிருக்கேன். இப்போது 5,855. அதுக்கு அடுத்து இன்னும் அடுத்த வருஷத்தில் ஒரு 800 கூடிச்சுன்னா 6,655. 53,240. அந்ததுக்கும் 2024க்கும் 2025க்குமே டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம 6,400 ப்ராஃபிட் தான்.
நம்ம 2023லேயும் வாங்கியிருந்தாலும் இப்போ சேல்ஸ் பண்ணாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். எவ்வளோ? கிட்டத்தட்ட நமக்கு 6400 கிராமுக்கே நமக்கு 800 ப்ராஃபிட் வருது. இப்போ 5% அதிகமாக தான் நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம். இது வேஸ்டேஜ் போட்டிருந்தோம்னா நமக்கு எப்படி இருந்தாலும் வேஸ்டேஜ்னு போட்டால் நமக்கு ஒரு 1000 தான் கம்மியாகும். ஆனால் நமக்கு லாஸ் எதுவுமே இல்லை. நமக்கு வர ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். ஒருத்தங்க கேட்பாங்க, மில்லிகிராம்ஸாக வாங்கலாமா வேணாமா? நிறைய பேர்த்துக்கு அந்த யோசனை இருக்கலாம். அந்த டவுட்ஸையும் நான் இதில் கிளியர் பண்ணுறேன். நாம் 100 மில்லிகிராமாக வாங்க வேணாம். 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராமாக வாங்கிக்கலாம். நம்ம டெய்லி 50 ரூபா 70 ரூபான்ட்டு டிஜிட்டல் கோல்டை நம்ம சேவிங் பண்ணுவோம். அதில் நாம் 250 ரூபாவுக்கும் 500 மில்லிகிராமுக்குமே நாம் சேவிங் பண்ணலாம். இதே நம்ம 100 மில்லிகிராமில் பண்ணலாம்னு நினச்சா நமக்கு 250 ரூபா லாஸ் ஆகும். அதனால் நமக்கு அது வேணாம். நமக்கு பெஸ்ட்டு வந்துட்டு 250 கிராம்ஸும் 500 கிராம்ஸும் தான் நமக்கு பெஸ்ட்டு. நம்மளால் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை சேவிங் பண்ணி நாம் நகை வாங்க முடியாது. அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களால நம்ம கட்டாயமாக முடியாது. அதனால் வருஷத்துக்கு நம்மளால் 1 பவுனோ 2 பவுனோ நம்மளால் சேவிங் பண்ண முடியாது. அதனால் சிறுக சிறுக நாம் மாதத்துக்கு 1 கிராம் இல்லைன்னா வருஷத்துக்கு 2 கிராம் அப்படி நம்ம சிறுக சேமித்தா நம்மனாலையும் வருஷத்தில் எப்படியோ நம்ம நகை சேவிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டானவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.